Hello everyone, welcome to Sindhu English channel. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷன். that is Middlemarch by George Eliot. ஸோ ஃபிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை கதை தான் வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் எலியட். ஸோ ஜார்ஜ் எலியட்டோட பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது கதையை வந்து இப்போ ஒரு நாவல் எழுதுகிறாங்க அப்படின்னா இதான் ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜார்ஜ் எலியட் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் உள்ள ஒரு மனிதர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன். ஸோ ஜார்ஜ் எலியட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மிடில்மார்ச் அப்படிங்கிறதுல இதுவும் ஒரு கற்பனையான ஒரு டவுன் மாதிரி தான். இந்த டவுனில் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இப்படி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு அழகான ஸ்டோரி தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஜார்ஜ் எலியட் பற்றி நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைஃப் ஸ்கெட்ச் ஆஃப் ஜார்ஜ் எலியட். ஸோ ஹி வாஸ் born on 22nd November 1819 at Warwickshire, England, and he died at 22nd December 1880 at London, England. So very important pen name பாருங்க, மேரி ஆன் எவனாஸ். தட் இஸ் ஸோ ஜார்ஜ் எலியட் அப்படின்னோடனே நாம் வந்து ஏதோ ஒரு ஆண் தான் வந்து இந்த ஃபிக்ஷனை எழுதியிருக்கிறாங்க நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம். பட் ஆனால் இதை எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண். ஸோ அவங்க வந்து ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற அந்த புனைப்பெயரில் அவங்க எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து அதிக முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த ஒரு ஆணுடைய பேரில் தன்னுடைய கட்டுரைகளை முதல்ல வெளியிடுறாங்க. ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் 2 தடவை கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பென் நேம் ஆஃப் ஜார்ஜ் எலியட், அப்படி இல்லைனா வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் ஜார்ஜ் எலியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், மேரி ஆன் எவனாஸ். ஓகே. ஸோ ஆக்குபேஷன். ஸோ அவர் வந்து எந்த தொழிலை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போயட், நாவலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் த டிரான்ஸ்லேட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் அவர் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பீரியட். ஸோ ஜார்ஜ் எலியட் பிலாங்ஸ் டு விச் பீரியட்? ஸோ ஷீஸ் பிலாங்ஸ் டு விக்டோரியன் எரா. ஓகே, ஷி பிலாங்ஸ் டு த விக்டோரியன் பீரியட். ஹர் ஒர்க்ஸ். ஸோ நாவல்ஸ் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷீ ஹேஸ் ரிட்டன் 7 novels. ஸோ அமாங் தட் மிடில்மார்ச் இஸ் 6th novel. அவங்க மொத்தமாகவே வந்து 7 நாவல்கள் எழுதியிருக்காங்க. அதில் மிடில்மார்ச் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 6வது நாவல். ஓகேங்களா. அபவுட் த மிடில்மார்ச். ஸோ இப்போ இந்த நாவலை பற்றின இந்த ஃபிக்ஷன் பற்றிய நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர், த அதர் நேம் ஆஃப் மிடில்மார்ச் இஸ் எ ஸ்டடி ஆஃப் ப்ரோவின்ஷியல் லைஃப். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன், த ஸ்டடி ஆஃப் ப்ரோவின்ஷியல் லைஃப். வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் மிடில்மார்ச் அப்படின்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எ ஸ்டடி ஆஃப் ப்ரோவின்ஷியல் லைஃப். ஸோ ரிட்டன். ஸோ எப்போ எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1869 to 71 லண்டன், இங்கிலாந்து. அப்போ எழுதுனது. எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 71 to 72. ஓகே, இந்த இயரில் தான் பப்ளிஷ் ஆச்சு. 1871 to 72. அது வந்து பார்த்திங்கன்னா 8 பகுதிகளாக வந்து பிரிச்சுருந்தாங்க. ஓகே, 1871 to 72 and 8 parts. செட்டிங். ஸோ செட்டிங் பாருங்கள், மிடில்மார்ச். ஸோ வந்து இது வந்து எந்த வருடத்தில் வந்து நடைபெற்ற ஒரு கதைக்களமாக இருந்தது பார்த்திங்கன்னா 29 to 32. 1829லேருந்து 1832 இந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாத்தையுமே இந்த ஃபிக்ஷனில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, மிடில்மார்ச். ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரிங்ஸ் இன் கேத்தோலிக் எமான்சிபேஷன். ஓகே, கேத்தோலிக் எமான்சிபேஷன். த டெத் ஆஃப் ஜார்ஜ் IV, த கிங். த டெத் ஆஃப் ஜார்ஜ் IV. The dissolution of the parliament in 1831 and the outbreak of cholera in 1832 and the passage of the reform bill later that year. Okay, so இந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஸோ அந்த மிடில்மார்ச் அப்படிங்கிற இந்த கதையில் இதெல்லாமே நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த நாவலுடைய முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப். அதுதான். ஸோ வந்து ஒரு பெண் இருக்காங்க, அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. 2 திருமணங்கள் நடைபெறும். அந்த 2 திருமணங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அது வந்து
முறையாக இருக்காது, ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அதை வெளிப்படுத்துறது தான் இந்த நாவல். ஓகே, டூ அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப். So now we are going to see the characters. First character is Dorothea Brooke. So Dorothea Brooke is the wife of Mr. Casaubon. Okay, இந்த நேம் பார்த்துக்கோங்க, Casaubon, wife of Mr. Casaubon. Celia Brooke. So Celia Brooke யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dorothea Brooke's sister and James' wife. Dorothea உடைய sister and James' wife. நம்மளோட மெட்டீரியலில் நான் உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த போர்டில் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ மெட்டீரியலில் உங்களுக்கு படிக்கும்பொழுது அது இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மிஸ்டர் ப்ரூக். ஸோ மிஸ்டர் ப்ரூக் அப்படிங்கிறது யார் பார்த்தீங்கன்னா டோரத்தியா அண்ட் சிலியாஸ் கார்டியன் அண்ட் அங்கிள். வில் லேடிஸ்லாம். ஸோ வில் லேடிஸ்லாம் பொலிட்டீஷியன் அண்ட் டோரத்தியாஸ் ஹஸ்பண்ட். நம்ம ஏற்கனவே இங்கே ஒய்ஃப் ஆஃப் கசாபான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ திரும்பவும் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், டோரத்தியா ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போது அது புரியும். அடுத்தது டாக்டர் டெர்ஷியஸ் லிட்கேட். ஸோ லிட்கேட் அப்படிங்கிறது யார், எ யங் டாக்டர் அண்ட் ரோசமன் ஹஸ்பண்ட். ஸோ அடுத்தது மிஸ்டர் வின்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் வராரு. ஸோ ஹீ இஸ் த மேயர் ஆஃப் த டவுன். அடுத்தது ரோசமன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசமன் அண்ட் ஃப்ரெட் ஃபாதர். ஓகே, ரோசமன் அண்ட் ஃப்ரெட் ஃபாதர். ஃப்ரெட் மேரிஸ் மேரி. ஃப்ரெட் அப்படிங்கிறது மேரிஸ் மேரி. மிஸ்டர் ஃபெதர்ஸ்டோன் எ வெல்த்தி மேன். ஓகே, எ வெல்த் மேன், ரொம்ப பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஜோஷ்வா ரிக். ஜோஷ்வா ரிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ்டோன்ஸ் இல்லெஜிட்டிமேட் சன். ஜோஷ்வா ரிக் யார், ஃபெதர்ஸ்டோனுடைய இல்லெஜிட்டிமேட் சன். அவர் ரெண்டு பேரை திருமணம் செய்வார், ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்காது. இது வேற ஒருத்தவங்களோட இல்லீகலாக பிறந்த குழந்தை, இல்லெஜிட்டிமேட் சன். ஜான் ராஃபல்ஸ். இந்த ஜான் ராஃபல்ஸ் அப்படிங்கிறவர் யார் பார்த்தீங்கன்னா ரிக்குடைய ஸ்டெப் ஃபாதர். ஸோ ரிக்கை வந்து சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்த அப்பா அவர் தான் ரிக் ஸ்டெப் ஃபாதர். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் பல்ஸ்ட்ராட். ஸோ மிஸ்டர் பல்ஸ்ட்ராட் யாருன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மேன் இன் த மிடில் மார்ட், ரன்ஸ் எ பேங்க். நெக்ஸ்ட் கேரக்டர் பாருங்கள், கேலப் கார்த். ஸோ கேலப் கார்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மேரி கார்த். ஸோ மேரி கார்த். ஸோ டாட்டர் ஆஃப் சூசன் கார்த். அதாவது கேலப் கார்த், சூசன் கார்த். ஸோ இவங்களுடைய டாட்டர் தான் வந்து மேரி கார்த். ஸோ ஷீ இஸ் யங் உமன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீ ஒர்க்ஸ் அட் எ நர்ஸ் அட் ஃபெதர்ஸ்டோன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஃபெதர்ஸ்டோன் அப்படிங்கிறவங்களுக்கு நர்ஸஸாக அவங்க வந்து வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஷீ லவ்ஸ் ஃப்ரெட். ஸோ ஃப்ரெட் அப்படிங்கிற கேரக்டரை சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க லவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து மேரேஜ் பண்ணிக்க ஆரம்பத்தில் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, இறுதியாக அவரை தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டோரி சொல்லும்போது அந்த ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேம்டன் ஃபேர் பிரதர். ஸோ ஹீ இஸ் எ விகார் அண்ட் ஹீ லவ்ஸ் மேரி. ஓகே, அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஜான் வாவல். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ விடோ அண்ட் பீட்டர் ஃபெதர்ஸ்டோன்ஸ் சிஸ்டர். ஸோ இவங்க வந்து பீட்டர் ஃபெதர்ஸ்டோன் அப்படிங்கிற கேரக்டருடைய சிஸ்டர். ஓகே, ஸோ இன்னும் வந்து மைனர் கேரக்டர்ஸஸ்லாம் இருக்காங்க. அவங்கள எல்லாருமே வந்து நம்மளோட மெட்டீரியலில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் பாருங்கள். க்ரோசர், மிடில் மார்க், டாக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ். அதாவது அந்த நேம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கும் பொழுது இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான், சரிங்களா? ஸோ திஸ் நாவல் கன்சிஸ்ட் ஆஃப் 4 plots. ஸோ இந்த நாவல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 இதுவாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு த லைஃப் ஆஃப் டோரத்தியா ப்ரூக். லைஃப் ஆஃப் டோரத்தியா ப்ரூக் அண்ட் த கெரியர் ஆஃப் டாக்டர் டெர்ஷியஸ் லிட்கேட். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரியை மெயின் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது த கோர்ட்ஷிப் ஆஃப் மேரி கிராத் பை ஃப்ரெட் வின்சி. ஓகே, கோர்ட்ஷிப் ஆஃப் மேரி கிராத். அடுத்து மேரி கிராத்தும் ஃப்ரெட். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரி, அதையும் த டிஸ்கிரேஸ் ஆஃப் நிக்கோலஸ் பல்ஸ்ட்ராட். ஸோ பல்ஸ்ட்ராட் பற்றின ஒரு கதை. ஸோ இவங்க ரெண்டு பேரதையும் வந்து நம்ம சப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ இந்த ஸ்டோரியை வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டோரியை தமிழில் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புக்கில் டெக்ஸ்ட்டில் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். டோரத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்கர், அவங்களும் அவங்களோட சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஃபன், அப்பா அம்மா கிடையாது. மிஸ்டர் ப்ரூக் அவங்களுடைய அங்கிள் கிட்ட தான் வந்து அவங்க வளர்கிறாங்க. டோரத்தியா வந்து ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள் தான். அவங்க வந்து புதுசாக ஏதாவது நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேம்ஸ் சட்டம், அதாவது ஜேம்ஸ் அப்படிங்கிறவர்
டோரத்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வேலை செய்கிற அந்த ஏழை மக்களுக்கு வந்து வீடெல்லாம் கட்டி கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஜேம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இப்போ ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா டோரத்தியா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார், நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டோரத்தியாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே ஒரு டின்னர் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா காசாபான் அப்படிங்கிறவரை பார்க்குறாங்க. ஸோ காசாபான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு மேன். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்காலர். ஒரு புக்கு ஒன்று எழுதிட்டுருக்காரு, கீ டு ஆல் த மித்தாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதிட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ டோரத்தியா என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, காசாபானை திருமணம் பண்ணிக்கிட்டால் அவர் எழுதுகிற அந்த புக்கு எழுதுறதுக்கு வந்து நாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசாபானை வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து எல்லோரும் வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு காசாபானை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது காசாபான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த புக்ஸு ஸ்டடீஸு இதிலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறார். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஹனிமூன் போகிறாங்க வாட்டிக்கனுக்கு. ஸோ அவர் ஆனால் வந்து ஹனிமூனுக்கு போனப்போ டோரத்தியா வந்து தனியாகவே இருக்கிறாங்க. அவர் எப்போ பாரு லைப்ரரியிலே இருக்கிறார். ஸோ இது வந்து அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து அதாவது இவங்களோட திறன் அந்த புக்ஸை எழுதுறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த புக்ஸை எழுதுறதுக்கு நீ தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறார். நீ வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்கள ரொம்பவே காயப்படுத்துது. இதுக்கு நடுவில் வில் லேடிஸ்லா அப்படிங்கிறவரை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசாபானுடைய கசின். அதாவது கசின்னா எப்படி யாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டர், அதாவது கசாபானுடைய மதர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சிஸ்டருடைய கிராண்ட்சன். கசாபான் சிஸ்டர், மதருடைய சிஸ்டர், ஆண்ட். அப்போ அவனுடைய ஆன்ட்டியுடைய கிராண்ட்சன் தான் வந்து இந்த வில் லேடிஸ்லாம். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா இல்லாத பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஏதாவது பணம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ ஆனால் வந்து வில் லேடிஸ்லாவை கசாபானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் வந்து தன் மனைவி கிட்ட வந்து அவர் நெருக்கமாக பேசுகிறது அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வில் லேடிஸ்லாம் வந்து டோரத்தியாவை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ இப்படி அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கசாபான் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஆகிடுறாரு. ஸோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு ஹார்ட் டிசீஸ் மாதிரி வந்தது. அவர் டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால. ஸோ இப்போ அவர் வந்து இறக்கும் தருவாயில் அவர் வந்து டோரத்தியா கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன விஷயம்னே தெரியாமல் எப்படி ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மறுநாள் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அன்றைக்கி நைட்டே வந்து அவர் இறந்துடுறார். ஸோ இறந்து முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த அவருடைய அந்த உயிரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு தெரியும்னா, டோரத்தியா வந்து யாரையும் திருமணம் செய்துக்கக்கூடாது, அதாவது முக்கியமாக வில் லேடிஸ்லாவை திருமணம் செய்துக்கக்கூடாது. அப்படி திருமணம் செய்துக்கிட்டால் என்னோடய சொத்துக்கள் எதுவும் வந்து டோரத்தியாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில் எழுது. இது எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் அவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, டோரத்தியா, சிலியாவை வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஜேம்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தன்னோட சிஸ்டருக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க ஒத்துக்கல. பட் ஜேம்ஸோட கேரக்டர் வந்து சிலியாவுக்கு பிடிச்சிருந்ததுனால அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜேம்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ ஜேம்ஸு டோரத்தியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா லிட்கேட். ஸோ லிட்கேட் வந்து ஒரு யங் டேலண்டட் டாக்டர். ஸோ தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் அந்த மெடிக்கலில் வந்து புதிய புதிய சாதனைகளை எல்லாத்தையும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிடில் மார்ச் டவுனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர். ஸோ இவரோட அந்த வின்சீஸ் ஃபேமிலி, நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்ஸஸ் வின்சீஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய சன் தான் வந்து ஃப்ரெட்டு அண்ட் ரோசமண்ட். ஸோ ஃப்ரெட்டுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தப்போ டெர்ஷியஸ் லிட்கேட் இவர் தான் வந்து காப்பாற்றுவார். ஸோ காப்பாற்றுது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து போகிறதுல ரோசமண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்கேட்டை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதாவது இவங்க வந்து ஒரு டாக்டராக இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலி, அவர்கிட்ட அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிச்சான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, லிட்கேட்டை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. ஓகே, ரோசமண்ட். ஆனால் வந்து ரோசமண்ட் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறதுனால, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணதுனால லிட்கேட்டால் சமாளிக்க முடியாது. அதாவது தனக்கு வந்த வருமானத்துக்கு போக
அவர் சேமித்து வச்சுருந்த அந்த சேவிங்ஸும் எல்லாமே போக அவர் வந்து கடன் வாங்கி தன்னோட ஒய்ஃபை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்படி அவருடைய சூழ்நிலை போயிட்டுருக்கும் பொழுது இந்த கடன் யார்கிட்ட வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ்ட்ராட் கிட்ட வாங்கியிருப்பார். ஸோ இங்கே ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு. ஸோ அந்த பல்ஸ்ட்ராட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அந்த பேங்க் ரன் பண்ணியிருப்பார். அதாவது இப்போ அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருப்பார். ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த பல்ஸ்ட்ராட் அப்படிங்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருட்டு பொருட்களெல்லாம் வாங்கி விற்கக்கூடியவர் தான் அவர் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு ரிச் விடோவை வந்து அவர் திருமணம் செய்திருக்கிறார். ஸோ அந்த ரிச் விடோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த விடோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து அவங்க ஹஸ்பண்டு இருந்த வரைக்கும் அவங்களுடைய அந்த விடோவுடைய பெண் வந்து வேற ஒருத்தர் திருமணம் செய்திருப்பாங்க. அது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காததுனால அவங்க இவ்வளோ நாள் வந்து அவங்க பெண்ணை பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய பெண் வேணும், அதாவது என்னோடய சொத்துக்களை வந்து பாதி சொத்துக்களை வந்து அவங்கக்கிட்ட தான் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. அப்போ பல்ஸ்ட்ராட் வந்து நான் தேடுறேன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருப்பார். இறுதியாக கண்டுபிடிப்பார். அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில் லேடிஸ்லா தான். பட் ஆனால் வில் லேடிஸ்லா வந்து பல்ஸ்ட்ராட் கிட்ட எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பல்ஸ்ட்ராட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தப்பை செய்வாங்க. அந்த தப்புக்கு வந்து லிட்கேட்டும் துணை போயிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை எல்லாரையும் நம்ப வச்சுருவார். ஸோ ஆனால் வந்து டோரத்தியா வந்து லிட்கேட் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கும். டாக்டர் வந்து அந்த மாதிரி செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பெயிலெல்லாம் எடுப்பாங்க. ஸோ இவருடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்களை அடைச்சி அந்த ஒரு டென்ஷன்லேயே அவர் வந்து ஒரு 52 வயசுலேயே அவர் இறந்து போயிடுறார். ஸோ லிட்கேட்டும் இறந்துடுறார். ஓகே, ஸோ இப்போ ரோசமண்டோடைய அந்த எக்ஸ்பென்சிவ் கேரக்டர்ஸ் இது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஹாப்பி லைஃப். திருமணம் அவங்களா முடிவெடுத்தாங்க, ஆனால் அந்த முடிவை அவங்களுக்கு எதிராகவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே வர த கோட்ஷிப் ஆஃப் மேரி கார்த் அண்ட் ஃப்ரெட் வின்சி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் வந்து மிஸ்டர் வின்சியோடைய சன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ மிஸ்டர் வின்சி வந்து யார், மேயர் ஆஃப் த டவுன் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஃப்ரெட்டை வந்து அந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்க வைப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸில் படித்தா அவர் வந்து கிளர்ச்சி மேனாக ஆகும். அந்த சர்ச்சில் வேலை செய்யக்கூடிய ஒரு கிளர்ச்சி மேனாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் மேரி கிராத்க்கு வந்து ஃப்ரெட்டு வந்து கிளர்ச்சி மேனாக ஆகிறதுல விருப்பம் இல்லை. ஸோ அந்த சர்ச்சில் நிறையா வந்து ஊழல்கள் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு பதவி எனக்கு வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் தான் நான் உங்களை திருமணம் செய்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரெட்டுங்கிற கேரக்டர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கடன் வாங்கியிருப்பார். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஃபெயில் ஆகிருப்பார். இந்த கடனெல்லாம் அடைக்க முடியாமல் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேரி கிராத்தோடைய ஃபாதர் இருக்காங்க இல்லையா, காலப் கார்த், அவர் தான் வந்து அவனுக்காக வந்து அந்த பணங்களை கட்டி அவனை மீட்டிருப்பார். அதாவது வந்து ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெட்டுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டவர் தான் வந்து காலப் கார்த். ஸோ இப்போ ஃப்ரெட்டால் பணம் கட்ட முடியாததுனால காலப் வந்து எல்லா சேவிங்ஸும் தன்னுடைய மகள் திருமணத்துக்காக வைத்திருந்த பணம் எல்லாமே வந்து அவருக்காக செலவு பண்ணி அவரை மீட்டெடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஃப்ரெட் வந்து நான் தன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நமக்கு தோல்வியாக அடைஞ்சிருக்கே அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து அவருக்கு உடல்நிலை சரியாகாமல் இருக்கும். அப்போ வந்து வேறு ஒரு டாக்டர் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க தப்பான மருந்து கொடுத்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமலே இருக்கும். ஆனால் அப்புறம் லிட்கேட் வந்து தான் அவரை சரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரெட்டோடைய உடல்நலம் தேறியாச்சு. ஸோ இப்போ வந்து மேரி கிராத்தை வந்து அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், மேரி கிராத்துக்கும் அவங்கள பிடிக்கும். ஆனால் வந்து திருமணம் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கிளர்ஜி மேனாக நீங்கள் ஆகிறதுனால நான் உங்களை திருமணம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப் கார்த் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்டயே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவருடைய வேலைகளே வந்து செய்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸை செஞ்சு அதிலே அவர் பெரிய ஆள் ஆகிட்டு மேரியை திருமணம் செய்துக்கிறார். அதுதான் இவரோட இது. சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து அவுட்லைன் ஸ்டோரிஸ். இப்போ நாம் வந்து டெக்ஸ்ட் வழியாக இது ஃபுல் ஸ்டோரிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கேரக்டர்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ திரும்ப ஒரு தடவை பாருங்கள், அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் திரும்ப நடத்துகிறேன் பாருங்கள். இந்த கேரக்டர்ஸ் டோரத்தியா ப்ரூக், கசாபான், வில் லேடிஸ்லா, சிலியாவுடைய ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் ஷட்டம் அண்ட் மிஸ்டர் ப்ரூக். ஸோ இவங்க ஒரு ஃபேமிலி. ஓகே, ஸோ அடுத்தது வின்சி ஃபேமிலி யார் யார் பாருங்கள். வால்டர் வின்சி, அதாவது மிஸ்டர் வின்சி அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, மேயர் ஆஃப் த டவுன்.
வால்டர் வின்சி, லூசி வின்சி, ஸோ வால்டர் வின்சியுடைய ஒய்ஃப், ஃப்ரெட் வின்சி, ஸோ இவங்களுடைய சன். ஓகே, அவங்க 2 பேருடைய சன். ஸோ அவங்க 2 பேருடைய டாட்டர் தான் யார்? ரோசமண்ட் வின்சி. ஓகே, திஸ் இஸ் அ வின்சிஸ் ஃபேமிலி. ஸோ கார்த் ஃபேமிலி யார் யாருன்னு பாருங்கள், கேலப், சூசன். ஸோ இவங்களுடைய டாட்டர் தான் யார்? மேரி. ஓகே, டாட்டர் ஆஃப் தீஸ் பேரண்ட்ஸ். டாட்டர் கேலப் கார்த், சூசன் கார்த், மேரி கார்த். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், கேலப் இருக்கார் இல்லையா? ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப், அதாவது இவருடைய சிஸ்டரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர்ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் செய்துக்கிறார். ஓகே, எ வெல்தி மேன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, பீட்டர் ஃபெதர்ஸ்டோன், எ வெல்தி மேன். ஸோ இவர் வந்து கேலபுடைய சிஸ்டர். ஓகே, கேலபுடைய சிஸ்டரை முதல் ஒய்ஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பீட்டர் ஃபெதர்ஸ்டோன். ஸோ இவங்க இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லூசி வின்சி இருக்காங்க இல்லையா? ஸோ லூசி வின்சியுடைய சிஸ்டர், லூசி வின்சியுடைய சிஸ்டர் செகண்ட் ஒய்ஃப் ஃபார் பீட்டர் ஃபெதர்ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பீட்டர் ஃபெதர்ஸ்டோன் அப்படிங்கிறவர் இந்த 2 பேருக்குமே வந்து, இந்த 2 ஃபேமிலிக்குமே வந்து ரிலேஷனாக இருக்கிறார். ஓகேங்க. ஸோ இப்போ இவருக்கு இவங்க மூலயமாகவும் குழந்தை கிடையாது, இவங்க மூலயமாவும் குழந்தை கிடையாது. ஸோ 2 பேருக்குமே குழந்தை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரி கார்த் வந்து இங்கே ஃபெதர்ஸ்டோனுடைய வீட்டில் அவருக்கு வந்து உடம்புநிலை சரியில்லாத காரணத்தப்போ அவங்க தான் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஷீ ஒர்க்ஸ் அஸ் ஏ நர்ஸ் முதல்ல. ஸோ இப்போ இந்த சன் ஃப்ரெட் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெட் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். ஸோ இப்போ ஃபெதர்ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து வாரிசு இல்லை. ஸோ அதனால் ஃபெதர்ஸ்டோனுடைய சொத்து எல்லாமே தனக்கு தான் வரப்போகுது. ஃப்ரெட் வின்சி அவன் நினச்சிட்டான் தனக்கு தான் வந்து அந்த சொத்துக்கள்லாம் வரப்போகுது. ஸோ லீகலாக பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய சிஸ்டர் சன் தானே அவன், அப்போ அவங்களுக்கும் வந்து சன் அப்படிங்கிற முறை தானே வரப்போம். அதனால் தனக்கு தான் இந்த சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இந்த ஃபேமிலி. ஸோ கேலப் வந்து இறந்தார் அப்படின்னா மேரி வந்து அங்கே வேலை செய்துட்டு இருக்கிறதுனால ஸோ மேரிக்கு அவரோட சொத்துலேருந்து ஏதாவது ஒரு பங்கு வரும்னு சொல்லிட்டு கேலப் நினச்சிட்டு இருக்கார். ஸோ அதே மாதிரி வின்சியும் என்ன பண்ணுறாரு, இவர் இறந்துட்டார்னா தன்னோட மகனுக்கு மூலயமா கொஞ்சம் சொத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீட்டர் ஃபெதர்ஸ்டோனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஜான் வாவுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன நினச்சிட்டாங்க, தன்னுடைய அண்ணன் வந்து தனக்கு தான் வந்து சொத்துக்களை தன்னோட மகன் பேரில் அவர் எழுதி வைப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது பீட்டர் ஃபெதர்ஸ்டோன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய இல்லிஜிட்டிமேட் சன் ஓகே ஜோஷ்வர் அவனுக்கு எழுதி வச்சிடுறார். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்தது பாருங்கள், ரோசமண்ட் வின்சி டாக்டர் டெர்ஷியஸ் லிட்கேட்டை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இந்த எக்ஸ்பென்சிவ் செலவுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, பல்ஸ்ட்ராட் கிட்டேருந்து கடன் வாங்குறாரு. அதுவும் இல்லாமல் ஜான் ராஃபல்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ ஜான் ராஃபல்ஸ் வந்து ஒரு அல்கஹாலிக் பர்சன். அவர் வந்து பல்ஸ்ட்ராடை மிரட்டுறார், நீ வந்து எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஃப்ளாஷ்பேக், அதாவது அந்த பழைய காலத்து விஷயங்கள், நீ வந்து பணத்துக்காக ஒரு விடோவை திருமணம் செய்துக்குது, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிடுவேன். அதாவது இங்கே பாருங்கள், மிஸ்ஸஸ் பல்ஸ்ட்ராட். ஸோ பல்ஸ்ட்ராட் வந்து ஆரம்பத்தில் ஒரு விடோவை திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவதாக யார், வால்டர் வின்சியுடைய சிஸ்டர். ஓகே, வால்டர் வின்சியுடைய சிஸ்டர் வந்து மிஸ்ஸஸ் பல்ஸ்ட்ராடாக மாறுறாங்க. ஓகே, மிஸ்டர் பல்ஸ்ட்ராட் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மிஸ்ஸஸ் பல்ஸ்ட்ராட். ஓகே, ஸோ இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து உன்னை மிரட்டிடுவேன், அதாவது பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்து அந்த ட்ரிங்க்ஸில் வந்து தான் வந்து அவர் அந்த நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுனாலே அவர் இறந்துருவார். ஸோ அப்போ அந்த பழைய ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவர் வந்து வேறு விஷயத்தினால தான் இறந்தாங்கன்ற மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பல்ஸ்ட்ராட் வந்து லிட்கேட் கிட்ட வந்து பணம் கொடுத்து அந்த லஞ்சம் கொடுத்து மாத்திர மாதிரியெல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இறுதியாக லிட்கேட் வந்து மாட்டிப்பார். ஆனால் டோரத்தியாவுக்கு வந்து தெரியும் லிட்கேட் வந்து ரொம்ப நல்ல பர்சன், அதனால் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்,
அவங்க தான் ஹெல்ப் பண்ணி அவங்கள திரும்ப ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க, பெயில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவுட்லைன் ஸ்டோரி. பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு, ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கவங்க நீங்கள் மெட்டீரியல் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். டோரத்தியாஸ் ஐடியலிசம். டோரத்தியா எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்னு பார்க்கலாம். The two main plots of Dorothea and Lydgate develop concurrently, although Bulstrode became some more significant in the later chapters. Dorothea Brooke, an orphan who lives with her younger sister Celia under the guardianship of Mr. Brooke, her uncle. Okay, so Dorothea is a passionate girl who desires to improve the conditions of the tenant farmers by renovating their houses. Renovating, ஸோ ரினோவேட்டிங் அப்படின்னா புதுப்பித்து கொடுக்கறது. ஸோ அந்த ஃபார்மர்ஸ், அந்த விவசாயிகளுடைய வீடுகளை வந்து புதுப்பித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அங்கிளுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்த்தி மேன், பட் வந்து சிக்கனமாக இருக்குவார். செலவு பண்ணுறதுல கொஞ்சம் வந்து அக்கறை காட்ட மாட்டார். மற்றவங்களுக்கு செலவு செய்கிறதுல அவர் விருப்பம் இல்லாதவராக இருப்பார். Sir James Chatham, okay, a young man of her age, a young man of her age, அதாவது அவங்க வயசு உள்ள ஒரு young man, falls in love with her, but she is instead attracted to Edward Casaubon, an old folk of 45. ஆனால் வந்து பாருங்கள், டோரத்தியாவுக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அண்ட் ஓல்டு ஃபோர் 45 years old, 45 வயசு உள்ள இன்னொரு ஆண் கசாபான் அப்படிங்கிறவர் மேலே தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. Casaubon proposes Dorothea for marriage and the latter accepts the proposal at once, though her sister tries to stop her. அவங்க சிஸ்டர் எவ்வளோ சொல்லியும் டோரத்தியா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னா கசாபானை தான் திருமணம் செய்துப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். Meanwhile, Chatham is encouraged to woo Celia, who ultimately develops an interest in her. ஓகே, ஸோ இப்போ அவங்க தான் திருமணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சிலியா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சிலியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. Fred and Rosamond Vinci, the eldest children of town mayor who could not finish the university. ஸோ ஃப்ரெட் என்ன பண்ணலை, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை இன்னும் முடிக்கல. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை முடித்தாதான் வந்து அவர் என்ன ஆக முடியும், கிளர்ஜிமேனாக ஆக முடியும். Fred is the presumed heir of his childless uncle, Mr. Featherstone. Okay, so Mr. Featherstone, Peter Featherstone இருக்காரையா, அவருடைய ஹேர்னா வாரிசு. ஸோ தான் அவருடைய வாரிசாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. An unpleasant though rich man. Okay, so Fred is in love with Mary Grath, so niece of Featherstone, and wants to marry her. So Mary Grath அப்படிங்கிறது யார், niece of Featherstone, and he wants to marry her, திருமணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. Shattering of Dorothea's idealism. ஸோ இப்போ டோரத்தியாவுடைய ஐடியா வந்து எந்த அளவுக்கு, அதாவது கசாபானை திருமணம் செய்துக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரிய வருது. On their honeymoon in Rome, Dorothea finds for the first time that her marriage did not prove as she wished to be when she finds that her husband has no interest in loving her and remains busy in his intellectual pursuits, which were among her reasons for marrying him. ஓகே, ஸோ இப்போ வந்து அவர் என்ன, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு தன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஸோ அவருடைய அந்த பண தேவைக்காகவோ இல்லை வேறு வந்து வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு தான் வந்து தன்னை திருமணம் செய்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே காயப்படுத்துது. Meanwhile, she befriends Will Ladislau, Casaubon's cousin, who is jobless and whom he supports financially. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வில் லேடிஸ்லா அப்படிங்கிற ஒருத்தவரை அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க யார், கசாபானுடைய கசின் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அவருக்கு வந்து வேலை கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கசாபான் தான் வந்து அவருக்கு ஃபினான்ஷியலாக வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வில் லேடிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து கசாபானுடைய அந்த த கீ டு ஆல் த மித்தாலஜிஸ் அப்படிங்கிற ஒர்க்கை தான் அவர் செய்துட்ருப்பார்.
அந்த ஒர்க்கு வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் டேட், அந்த சோர்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, இது சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா அது மட்டும் இல்லை, கசாபானுக்கு வந்து ஜெர்மன் தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து டோரத்தியா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கசாபானுக்கு வந்து வில் லேடிஸ்லா மேலே ஏற்படக்கூடிய காரணம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கசாபான் வந்து ஏன் வந்து டோரத்தியாவை வந்து தன்னுடைய ஒர்க்கில் சேர்த்துக்கலன்னா இதான் காரணம். அவருக்கும் தெரியும் இது அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம், முடிக்காமல் நான் முடிக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் டோரத்தியாவுக்கும் தெரிய வந்துடும் அப்படிங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து அவங்க என்ன பண்ணலை, தன்னுடைய வேலைகளில் அவங்கள கூட இருக்க அனுமதிக்கலை. ஸோ இதுதான் வந்து அவங்களோட. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரெட் இஸ் indebted and distress for gods. So Fred falls into debt and finds himself unable to repay the money. ஸோ ஃப்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த பப்லெலாம் போயிட்டு விளையாடுறாங்க இல்லையா, சூதாட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாடி தன்னுடைய பணத்தை எல்லாத்தையுமே அவர் இழந்துடுறாரு. இன்னும் கடன் வாங்கி என்ன பண்ணுறாரு, அது மாதிரி விளையாடி அவர் இழந்துடுறார். ஸோ இப்போ வந்து கடனில் அவர் மூழ்கியிருக்கார். So having asked Mary's father to co-sign the debt, he now tells God that he must forfeit it. So Caleb வந்து அதாவது அந்த ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஜாமீன் போட்டதுனால இப்போ வேறு வழியில் இந்த பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் தான் கட்டி ஆகணும், நீங்கள் எப்படியாவது கட்டுங்க, எனக்கு அந்த சொத்து வரும், அந்த சொத்துலேருந்து நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அதை கட்ட வச்சிருவார். As a result, Mrs. Garth savings, which represent 4 years worth of income she held in reserve for the education of her youngest son, and Mary's savings are completely wiped out. Mr. Garth asked Mary not to marry Fred. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க மனைவி வந்து கொஞ்ச நாளாக 4 வருஷமாக சேர்த்து வச்சுருந்த பணம், அது வந்து அவங்களோட யங்கஸ்ட் சன்னுக்கு எஜுகேஷனுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பணம், மேரி சேவ்ஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்காக எடுத்து கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம். ஸோ அதனால் இப்படி என்ன பண்ணுறாங்க, ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி வந்து தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பாங்க. ஸோ அதனால் கேலப் என்ன சொல்கிறார், மேரியை நீ வந்து ஃப்ரெட்டை திருமணம் செய்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதாவது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸும் முடிக்கலை, நிறைய கடன் ஆகி அதையும் அடைக்க முடியல அப்படிங்கிற விரக்தியில் என்ன ஆகுது, ஃப்ரெட்டுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. A new doctor arrives. Fred becomes ill and is cured by Mr. Lydgate, the newest doctor in Middlemarch. Rosamond, sister of Fred, who is well educated and attractive, decides to marry Lydgate and uses Fred's sickness as an opportunity to close to the doctor. ஓகே, ஸோ ரோசமண்ட் என்ன பண்ணுறாங்க, லிட்கேட் கிட்ட பழகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சகோதரருக்கு உடல்நிலை, அவருக்கு மருந்து வாங்க போகிறேன், அவருக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லி அவர்கிட்ட பழகிறதுக்கான ஒரு சான்சஸ், ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட பழகிறாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் லிட்கேட் வந்து ரோசமன் அப்படிங்கிறவங்கள வேண்டான்னு தான் சொல்லுவார். தன்னோட வந்து இன்னும் நிறைய சேவிங்ஸ் பண்ணணும், இன்னும் வந்து நிறைய அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பட் ஆனால் அந்த ரோசமண்டோடைய வற்புறுத்தலால், அவங்களுடைய பியூட்டினால் அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே திருமணத்துக்கு ஒத்துக்கிறார். In the beginning, he views their relationship as a pure flirtation, just சும்மா அப்படின்ற மாதிரி இருந்தார். However, Lydgate returns back from the Rosamond after knowing that the people think that they are engaged. However, after seeing her a final time, he gives up the idea to abandon her and the two are encouraged. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் பழகிறத பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க 2 பேருக்குமே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு தடையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் லிட்கேட் வந்து இறுதியாக வந்து ரோசமண்ட் கிட்டே பேச வருவார். ஸோ என்னை மறந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி வருவார். பட் ஆனால் ரோசமனை பார்த்த உடனே இவர் அந்த ஐடியாவை கைவிடுறார். ஓகே, ஸோ கிவ் அப் அப்படின்னா கைவிடுது. ஸோ நவ் த டெத் ஆஃப் காசாபான் அண்ட் த ரெக்கவரி ஆஃப் ஃப்ரெட். ஓகே,
At roughly the same time, Casaban returned from Rome, suffers a heart attack. Okay, ஸோ அவங்க வந்து ரோம்லேருந்து திரும்பி வந்துடுறாங்க. அவங்களுடைய ஹனிமூன் முடிஞ்சுட்டு வந்த உடனேவே கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அப்போ லிட்கேட் வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு, இல்லை சார், நீங்கள் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணவே கூடாது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. Lydgate is brought in to deal with him and informs Dorothea that in all likelihood Casaban only has around 15 years left if he takes it easy and ceases his studies. ஓகே, சீஸ்னால் ஸ்டாப் பண்ணுறது, அவரோட இந்த படிக்கிறது, இதுக்காக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் நிறுத்தி வச்சா மட்டும்தான் அவர் உயிர் வாழ முடியும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ நவ் மீன்வைல் ஃப்ரெட் இஸ் ரெக்கவர்ஸ். ஸோ ஃப்ரெட்டை இப்போ உடல்நிலை சரியாயிட்டார். மிஸ்டர் ஃபெதர்ஸ்டோன் பிகேம்ஸ் இல். அடுத்ததாக யார் உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க அப்படின்னா மிஸ்டர் ஃபெதர்ஸ்டோன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெட் இது பண்ணார், அவரை சரி பண்ணியாச்சு. அடுத்ததாக கசாபன் உடல்நிலை சரியில்லாமல் ஆனார். இப்போ அடுத்தது பீட்டர் ஃபெதர்ஸ்டோன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். On his deathbed, he reveals that he has 2 wills and tries to get Mary to help him destroy one. ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த படுக்கையில் இருக்கிறாரு. அந்த படுக்கையில் இருக்கும்பொழுது அவர் சொல்கிறார், அதாவது இறுதி படுக்கை, மரணப்படுக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் சாகும் நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவர் சொல்கிறார் மேரிக்கிட்ட, நான் அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு 2 உயில் எழுதி வச்சுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த அதில் ஒரு உயிலை வந்து நான் உடனே எரிக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் மேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உயில் என்ன இருக்குது, அப்படி ஏதாவது யாருக்காவது கொடுக்க வேண்டிய இதை நம்ம எரிச்சிட்டோங்கிற உண்மை தெரிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் அவங்கள தப்பாக நினைப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ யார் யாரை வந்து அவரோட சொத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா, கேலப்பு, வால்டர் வின்சி, நெக்ஸ்ட்டு பீட்டர், ஜான் வேர்புல், இவங்க எல்லாருமே. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், காலையில் எல்லோரும் முன்னாடியும் அந்த ஒரு உயிலை வந்து எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி, அவங்க வந்து அந்த உயிலை வந்து எடுத்துகிட்டு வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே, unwilling to be mixed up in the business of his will, she refuses and Featherstone dies with the 2 wills still intact. ஸோ அவர் அந்த 2 உயிலோடு என்ன பண்ணிடுறாரு, அவங்க இறந்துடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் என்ன ஆகுது, அந்த இறந்ததுக்கு அப்புறமா அந்த உயிலை படிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், in poor health, Casaban attempts to extract from Dorothea a promise that should he die, she will avoid doing what I should depreciate and apply yourself to do what I should desire. ஓகே, ஸோ இப்போ காசாபான் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் வந்து இரக்கம் தருவாயில் இருக்கும் பொழுது டோரத்தியா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி சொல்லி கேட்குறார். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அவாய்டு டூயிங் வாட் ஐ ஷுட் டிப்ரிசியேட். அதாவது எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்யாத, எனக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்தை நீ செய்வியா, அப்ளை யுவர் செல்ஃப் டு டூ வாட் ஐ ஷுட் டிசையர். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த 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 விஷயத்துக்கு நீ ஒத்துப்பியா, அந்த நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார். ஸோ எதை பற்றி கேட்குறாருன்னு தெரியாமல் அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஓகே, ஹீ டைஸ் பிஃபோர் ஷீ கேன் ரிப்ளை. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே, அவர் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து இறந்துடுறாங்க. ஓகே, and she later learns of the provision in his will that if she marries ladiesலாம் she will lose her inheritance. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்க, இறந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது லேடிஸ்லாவை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டால் தன்னுடைய சொத்துக்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. Now Lydgate efforts to please Rosamond soon leave him deeply in debt and he is forced to seek help from Bulstrode. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிட்கேட்ஸ் எஃபர்ட் டு ப்ளீஸ் ரோசமண்டை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் நிறைய கடன்கள் வாங்குறாங்க இல்லையா, அது என்ன ஆகுது, சூன் லீவ் ஹிம் டீப்லி இன் டெப்ட்னா கடன் வாங்க செய்கிறார். அண்ட் ஹீ இஸ் ஃபோர்ஸ்டு டு சீக் த ஹெல்ப் ஃப்ரம்
Bulstrode. He is partly sustained through this by his friendship with Camden Fairbrother. So Camden Fairbrother அவருடைய ஃப்ரெண்டு தான். Meanwhile, Rosamond's brother Fred is reluctantly destined for the church. However, he is in love with Mary Garth, who will not accept him until he abandons the church and settles on a more suitable career. ஸோ இப்போ ஃப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கிளர்ஜி மேனாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, கிளர்ஜி மேனாக ஒர்க் பண்ணால் மேரி திருமணம் செய்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த வேலையை அவர் விட்டுறார். Now the death of Mr. Featherstone. ஸோ இப்போ ஃபெதர்ஸ்டோனுடைய டெத்து. Earlier, Mr. Featherstone decided to make Fred his heir, but later he resented this will. ஆரம்பத்தில் ஃப்ரெட்டு தான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாரிசாக வந்து நியமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த உயிலில் வந்து எழுத மாட்டார். பட் லேட்டர் he resigned this will. Yet on his deathbed, Featherstone asks Mary to destroy the second will, but she refuses and asks Featherstone and wait till morning so that the new will could be drawn up, but he dies the very night. ஸோ அவர் இரவே இறந்து போயிடுறாரு. Being the bankrupt, Fred takes a loan guaranteed by Mary's father. When Fred fails to repay the loan, Caleb's finance are compromised. So being humiliated, he resolves to train as a land agent under the forgiving Caleb. So Caleb உடைய ஹெல்ப்பால் என்ன ஆகுது, அந்த லேண்ட் ஏஜெண்ட்டாக அவர் மாறுறார், ஃப்ரெட்டு மாறிடுறார். ஓகேங்களா. ஸோ இப்போ அவருடைய அப்பா கிட்டேயே என்ன பண்ணுறார், ட்ரெயின் ஆகி எப்படியெல்லாம் அந்த வேலையை செய்யணும் என்னங்கிறதுலேயே நல்லாவே கற்றுக்கிட்டார். Now Bulstrode is exposed. John Raffles, who is well aware of Bulstrode's past, comes to Middlemarch and starts blackmailing him. அதாவது ஜான் ராஃபல்ஸ் வந்து ஜோஷுவாஸ் ரிகோடைய ஸ்டெப் ஃபாதர் நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு வந்து அவன் ரிகை தான் பார்க்க போவாங்க. பட் நான் வந்து உன்னை சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தேன் இல்லையா, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் ரிக் வந்து என்ன பண்ண மாட்டார், நீ வந்து இப்போ குடிச்சிட்டு இருக்க, அதனால் நீ வந்து எனக்கு வேண்டாம், நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றார். ஸோ இப்போ அவனுக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணும், எப்படியாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்ஸ்ட்ராடு கிட்டே போய் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ என்கிட்ட இப்போ நீ பணம் தரல அப்படின்னா உன்னை பற்றின பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. So in his youth, the church-going Bulstrode earned by foul means, and he inherited by marrying a wealthy widow who was older than him. ஓகே, அவங்கள விட வயசு பெரிய இருக்கக்கூடிய ஒரு விடோவையும் அவர் திருமணம் செய்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ராஃபல்ஸ்க்கு தெரியும். Bulstrode fears public exposure as a hypocrite. ஸோ தான் வந்து ஏமாற்றி மக்களை வழி நடத்துகிற விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். As a result, he hastens the death of Raffles, who is morally sick, but the story of the past has already spread throughout the land. ஓகே, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ்ட்ராடை இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜான் ராஃபல்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடியே பல்ஸ்ட்ராட் பற்றின எல்லா விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவன் சொல்லியிருப்பான். Bulstrode disgrace affects Lydgate as well. A knowledge of the financial loan to the doctor becomes known, and he is assumed to be the companion of Bulstrode in all his deeds. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லிட்கேட் வந்து பல்ஸ்ட்ராடோடு சேர்ந்து தான் எல்லாத்தையும் செய்திருக்கிறாங்க. அதாவது பல்ஸ்ட்ராடு தான் தப்பு பண்ணுறாங்க, லிட்கேட்டுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, லிட்கேட்டை அவர் மாட்டி விட்டார். ஸோ டோரத்தியா அண்ட் ஃபேர்பிரதர் still have faith in him, but Lydgate and Rosamond are nevertheless encouraged by the public criticisms to leave the Middlemarch. The only comfort to disgrace the Bulstrode is that his wife stands by him as he too faces the exile. ஓகே, ஸோ இவங்க யாருமே என்ன பண்ணலை, இந்த மிடில்மார்ஷ் அப்படிங்கிற டவுனை விட்டு போகலை. சரிங்களா. ஸோ என்ன தப்பு பண்ணாலும் மிஸ்ஸஸ் பல்ஸ்ட்ராட் என்ன பண்ணுறாங்க, என்னோடய கணவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்புகிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எ சீக்ரெட் லவ். ஸோ எ சீக்ரெட் லவ் என்ன ஆகுது அப்படின்னா, கசாபான்ஸ் வில் லேட்ஸ் டு த சஸ்பீஷியன் தட் லேடிஸ்லா அண்ட் டோரத்தியா ஆர் இன் லவ். ஓகே, கசாபான் வில் லீட்ஸ் டு த சஸ்பிஷன், லேடிஸ்லாவும் டோரத்தியாவும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா
அதனால தான் வந்து கசாபான் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுருக்காரா, உயில் எழுதி வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் வருது. லேடிஸ்லா இஸ் சீக்ரெட்லி இன் லவ் வித் டோரத்தியா, பட் ஹி டசன்ட் எக்ஸ்பிரஸஸ் இட். லேடிஸ்லாவுக்கு வந்து டோரத்தியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் இது வரைக்குமே டோரத்தியா கிட்ட அவர் சொன்னது கிடையாது. சரிங்களா? ஆனால் டோரத்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ்லாவையே திருமணம் பண்ணால் நல்லா இருக்குமே நினைப்பாங்களே தவிர அவங்களும் அவர்கிட்ட சொன்னது இல்லை. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோசமண்டை தான் வந்து லேடிஸ்லாம் விரும்புகிறாரு. இப்போ லிட்கேட் இருக்காங்க இல்லையா, ஸோ லிட்கேட் வந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்லா கிட்ட வந்து ரோசமன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு, நான் வந்து இப்படியெல்லாம் திருமணம் செய்துக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு டோரத்தியா என்ன நினச்சிப்பாங்கன்னா, ரோசமன்னும் லேடிஸ்லாம் தான் விரும்புகிறாங்க, ஸோ நாம் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிலியாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை பார்த்துட்டு அவங்க வீட்டிலே தங்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க அங்கே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் பாருங்கள், as he does not want to involve her in scandal or to cause his disinheritance. ஸோ அதனால் லேடிஸ்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டோரத்தியா ஏற்கனவே வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க, ஸோ இப்போ வந்து நாம் அவங்கள விரும்புகிறோம் அப்படிங்கிற விஷயமோ இல்லை அவங்கக்கிட்ட பேசினாலும் தேவையில்லாமல் ஒரு ரூமர்ஸ் பரப்புவாங்க, ஸோ அதனால் அவங்கள அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பார். லேடிஸ்லா ஒர்க்ஸ் அஸ் எ நியூஸ் பேப்பர் எடிட்டர் ஃபார் மிஸ்டர் ப்ரூக். ஸோ மிஸ்டர் ப்ரூக் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிப்பாங்க, அதில் எடிட்டராக வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் லேடிஸ்லா. ஸோ அந்த நியூஸ் பேப்பருடைய நேம் கூட பார்த்திங்கன்னா பயோனியர். When Brooks' election campaign fails, he decides to leave the town and goes to Dorothea to say his farewell. ஸோ ப்ரூக் பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அவங்க எலெக்ஷன் நடக்கும், அதில் வந்து அவர் போட்டியிடுவார், பட் ஆனால் வந்து அவர் ஜெயிக்க மாட்டார். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இங்கே இருக்க வேண்டாம், ஓகே, ஸோ இப்போ லேடிஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து லண்டன் போகிறேன் அப்படின்ற மாதிரி டோரத்தியா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறார். பட் டோரத்தியா ஹேஸ் ஆல்சோ ஃபாலன் இன் லவ் வித் ஹிம், தோ ஷி ஹேட் எ கான்ட்ரரி வியூஸ் அபவுட் ஹிம் ஏர்லியர். ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்து. She renounces Kasaban's fortune and announces that she will marry Ladislaw, shocking her family again. At the same time, Fred, who has been successful in his new career, marries Mary. Okay, ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோரத்தியா வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட அடுத்து நான் லேடிஸ்லாவை திருமணம் பண்ணிக்கிறேன், அதாவது இப்போ வரைக்கும் லேடிஸ்லாவுக்கு எந்த ஒரு ஜாபும் கிடையாது, அதே மாதிரி பல்ஸ்டாட் கொடுத்த வந்து அந்த அமௌண்ட்டும் அவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஜாப்லெஸ் பாயை திரும்பவும் நீ ஏன் வந்து திருமணம் செய்துக்க போகிற அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு அந்த சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம், லேடிஸ்லாம் கிட்ட நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெட்டு வந்து நல்லா வந்து வாழ்க்கையில், அதாவது அவருடைய ப்ரொஃபஷனில் வந்து முன்னேறி அவர் மேரியை திருமணம் செய்துக்கிறார். ஓகே, ஸோ ஃபைனல் டெஸ்டினி. ஸோ இறுதியாக என்ன ஆகுதுன்னு பாருங்கள். த ஃபைனல் டிஸ்கிரைப்ஸ் த டெஸ்டினி ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் ஃப்ரெட் அண்ட் மேரி. ஸோ ஃப்ரெட் அண்ட் மேரி மேரி அண்ட் லிவ் ஹாப்பிலி வித் தேயர் 3 sons. ஓகே, ஸோ ஃப்ரெட்டுக்கும் மேரிக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெட் அண்ட் மேரி, ஸோ தே ஹேட் 3 sons. Lydgate works outside of the Middlemarch but fails to fulfill his desires and dies at the age of 50, leaving behind the Rosamond and 4 children. Okay, so Rosamond அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 children. அவர் வந்து மிடில்மார்ச்சை விட்டுட்டு வெளியில் போயிடாரு, இங்கே தான் அவருக்கு தப்பான பேர் வந்துச்சு இல்லையா. ஸோ மிடில்மார்ச்சை விட்டுட்டு வெளியில் போயிட்டு அங்கே வேலை செய்கிறாரு, பட் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாததுனால ஒரு 50 வயசில் அவர் இறந்துடுறாரு, லீவிங் ஹிஸ் 4 children. ஸோ ஆஃப்டர் ஹிஸ் டெத் ரோசமண்ட் மேரிஸ் எ வெல்தி ஃபிசிஷியன். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபிசிஷியன், பணக்கார ஃபிசிஷியன், ஓகே, பணக்கார வைத்தியரை அவங்க திருமணம் செய்துக்கிறாங்க. Now Ladislaw engages in public reform
and Dorothea lives happily as a wife and a mother of 2 children. Okay, their son eventually inherits Arthur Brooks estate. Okay, their son eventually inherits Arthur Brooks estate. So இப்போ லேடிஸ்லாவும் லேடிஸ்லாம் வந்து அங்கே லண்டன் போனதுக்கப்புறமா அவர் பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கும் அதே மாதிரி நல்ல ஃபேமஸ் ஆகி அவருக்கு ஒரு நிலையான ஒரு ஜாப் அங்கே கிடச்சிடும். இப்போ டோரத்தி அண்ட் லேடிஸ்லா அவங்க 2 பேருமே நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஹேவிங் 2 sons. டோரத்தியா 2 sons. ஸோ இவங்க தான் வந்து இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் ப்ரூக்ஸ் இறந்துருவார் இல்லையா, ஸோ அவருடைய எஸ்டேட்டை இவங்க தான் கவனிச்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஸ்டோரி அபவுட் த மிடில் மார்ச். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் நிறையா வந்து ஸோ நம்ம இந்த நாவல்ஸ் அப்படின்னாலே பார்த்துருக்குறோம், நிறைய உள்ளார எப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. மெயின் ஸ்டோரி இது தான். கேரக்டர்ஸ் யார் யார், என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் தட் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ நம்மளுடைய சேனலில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் வீடியோஸஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து டென்சஸ் அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் தேர் ஹேண்ட் ரைட்டிங், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷில் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸஸ்லாம் கொடுத்துருக்குறோம். பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் மார்ச்சோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸஸ் நான் சில கேட்குறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், மிடில் மார்ச் வாஸ் ஜார்ஜ் எலியட்ஸ் டேஷ் நாவல். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஜார்ஜ் எலியட்டு எத்தனை நாவல் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மிடில் மார்ச் அப்படிங்கிறது எத்தனாவது நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2013 கேட்கப்பட்ட கேள்வி இது. மிடில் மார்ச் வாஸ் ஜார்ஜ் எலியட்ஸ் டேஷ் நாவல். த ஆன்சர் இஸ் 6th நாவல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டோரத்தியா அண்ட் சிலியா அப்பியர் இன் த பிளே டேஷ். டோரத்தியா அண்ட் சிலியா அப்பியர் இன் த பிளே டேஷ். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் எந்த பிளேயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மிடில் மார்ச். ஓகே, த ஆன்சர் இஸ் மிடில் மார்ச். இது 2002 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, an ill-advised marriage between 2 people who are inherently comparable. Okay, so இந்த கேள்வி an ill-advised marriage between 2 people who are inherently incompatible never becomes completely harmonious. ஸோ 2 திருமணங்கள், அது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி இல்லாத திருமணங்கள், இது வந்து எதில் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. திஸ் இஸ் த ட்ரூ ஆஃப் டேஷ். இது எந்த கதையினுடைய கருவாக இருக்குது அப்படின்ற மாதிரி 4 இது கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் எலியட்ஸ் மிடில் மார்ச்சா, இல்லை தாமஸ் ஹார்டி ஜூட் த அப்சக்யூர், இல்லை விர்ஜினா வுல்ஃப் த்ரூ த லைட் ஹவுஸ், இல்லை ஹாப்கின்ஸ் ரெக் ஆஃப் த டெஸ்ட்லேண்ட், இல்லை எது ஆப்ஷன்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் 2 அன்ஹாப்பி மேரிட் லைஃப். இப்போ ஜார்ஜ் எலியட்ஸ் மிடில் மார்ச். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஆர்பி 2003 கேட்கப்பட்ட கேள்வி. ஜார்ஜ் எலியட் வாஸ் அ பென் நேம் அடாப்டட் பை டேஷ். ஜார்ஜ் எலியட் வாஸ் த பென் நேம் அடாப்டட் பை மேரி அண்ட் எவனாஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 2019 கேட்கறதுக்குள்ளே டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நாவலிஸ்ட் டு லே ஸ்ட்ரெஸ் wholly upon the character rather than the incident. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வை தழுவி கதை எழுதாமல் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை தழுவி கதை எழுதக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நாவலிஸ்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஜார்ஜ் எலியட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.